அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீல்ட்ஸ் மெடலோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபீல்ட்ஸ் மெடல் 2.0 அப்படிங்கிற இந்த கிராஷ் கோர்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபீல்ட்ஸ் மெடல் 2.0, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் 2.0 அப்படிங்கிறது நமக்கு ஃபீல்ட்ஸ் மெடல் மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸா இருக்க போது. இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணும். ஏன்னா ஜிஎஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிரும். ஆனா மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வல்னரபிள் சப்ஜெக்டாவே இருக்கும், ஓகேங்களா? சோ அந்த வல்னரபிள் சப்ஜெக்டை நம்ம அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் பாடசாலை ஆப்ல வந்து அவைலபிளா இருக்க போது. ஸோ பாடசாலை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் மட்டுமே ப்ரொவைட் பண்ணாம அந்தந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கான கிளாஸஸோட உங்களுக்கு டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க, சரிங்களா? ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா நம்ம 25 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். நமக்கு குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் சிலபஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் இந்த டெஸ்ட் பேட்சும் போக போகுது, சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் மந்த் குரூப் 1 பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் ஜூலை மந்த்ல பாத்தீங்கன்னா குரூப் 4 பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்போல இருந்து நீங்க இந்த கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணி மேக்ஸுக்காக ஒரு டெடிகேட்டட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் 25 out of 25 அப்படிங்கிறது ஒரு கேக் வாக்கா தான் இருக்கும், சரிங்களா? ஈஸியா நம்ம எடுத்துட முடியும். சோ இந்த 2.0 ப்ரோக்ராம் அவுட்லைன் எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, டோட்டலா நமக்கு எல்லா டாபிக்லயும் கிளாஸஸ் வந்து கவர் ஆயிரும். ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் தனியா கிளாஸஸ் கவர் ஆயிரும். ரீசனிங் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் நமக்கு ஷார்ட்கட்ஸோட கிளாஸஸ் வந்து கவர் ஆயிரும், சரிங்களா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் ஆயிரும். நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளாஸஸை ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு, நீங்க ஆல்ரெடி மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, கட்டாயம் நம்ம மேக்ஸ் வந்து இனிஷியலா ஒரு நோட்ல எழுதி வச்சிருப்போம். சோ அந்த கான்செப்ட்ஸையும் பார்த்துட்டு நம்ம கிளாஸஸ்ல என்ன மாதிரியான ஷார்ட்கட்ஸை சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அதையும் கேதர் பண்ணிட்டு அதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஆப்டிடியூட்ல ஒரு 13 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? இது வந்து யூனிட் வைஸ் டெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா? டோட்டலா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 20 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 5 டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? சோ ஆப்டிடியூட் ஃபுல்லா ஒரு டெஸ்ட், அதுதான் ஃபுல் டெஸ்ட் 1. அண்ட் தென் ரீசனிங் ஃபுல்லா ஒரு டெஸ்ட், அதுதான் ஃபுல் டெஸ்ட் 2. அது இல்லாம ரெண்டையுமே சேர்த்து ஒரு 3 டெஸ்ட் வந்து நம்ம எழுதுவோம் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல, சரிங்களா? சோ இப்படிதான் நமக்கு பிளான் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது 25 டெஸ்ட். சோ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாடசாலை ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல உள்ள போய் நம்ம லாகின் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்ல ஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மூலமா கூட, சுரேஷ் பாடசாலை வெப்சைட் மூலமா கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த லாகின் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இல்ல வெப்சைட்குள்ள போய் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரா இங்க கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஆர்எல்ஸ் நீங்க கால் பண்ணி கூட இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கூட இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஷ் கோர்சஸ் மட்டும் இருக்காது, ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் மட்டும் இருக்காது, டெஸ்ட் மட்டும் இருக்காது. உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தனி புக்கும் ரீசனிங்க்கு தனி புக் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த புக் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அட்ரஸ்க்கு டைரக்டா கொரியர் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம கிராஷ் கோர்ஸோட டீடைல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். என்ன டெஸ்ட் இருக்க போது, எவ்வளவு டெஸ்ட் இருக்க போது, கிளாஸஸ் எப்படி இருக்க போது, என்ன புக்கை ப்ரொவைட் பண்ண போறோம், எப்படி நம்ம சிலபஸை கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா May 11th ஆரம்பிக்குது நமக்கு, ஓகேங்களா? சோ என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருப்போம். இந்த பேட்டர்ன் படி தான் நமக்கு கிளாஸஸும் அப்லோட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு டெஸ்ட்டுமே அப்லோட் ஆகும். சோ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இருக்கும், சரிங்களா? சோ அண்ட் தென் ஒவ்வொரு நாள் விட்டு, ஓகேங்களா? 11th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா எவ்ரி செகண்ட் டே வந்து நமக்கு இந்த டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நமக்கு சிலபஸ் போகுது. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது June 20 நமக்கு லாஸ்ட் டெஸ்ட் முடியுது. அதுக்கப்புறமா எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்டா தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட இந்த ஃபீல்ட்ஸ் மெடல் 2.0 ஐடியா, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் ரன்னிங்ல இருக்கு. இது செகண்ட் பேட்ச் 2.0 அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல லேட்டா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு, அதனால மேபி அடுத்த பேட்ச் போட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்ல வல்னரபிளா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து பயன்படுத்திக்கோங்க, இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸ்ல 25 out of 25 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.